வணக்கம். மணிமேகலை இன்று பார்க்க போகிறது 10வது எபிசோட். 9 எபிசோடு வந்துட்டோம். 10வது எபிசோட். இந்த 10வது எபிசோடு என்னன்னா, மந்திரம் கொடுத்த காதை. மணிமேகலா தெய்வம் வராங்க. மணிமேகலைக்கு சில மந்திரங்களை சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. மணி பல்லவ தீவிலே புத்த பீடிகையை தொழுது முன் வரலாற்றினை அறிந்து கொண்ட மணிமேகலை தன் கணவன் எங்கிருக்கிறான் என்பதில் அறிவதற்கு ஆவலாக காத்து கொண்டு நிற்கின்றார். அந்த சமயம் மேலே இருந்து மலரோடு வண்ண வண்ண மலர்களோடு கையிலே ஏந்தி கொண்டு ஆகாயத்திலிருந்து கீழே வந்த மணிமேகலை புத்தரை சுற்றி வணங்கி மலர் தூவி வழிபட்டு மணிமேகலையின் எதிரிலே வந்து நிற்கிறார். மணிமேகலை எடுத்தவுடனே அவள் பாதம் பணிந்து, அம்மா, உன் அருளால் நான் என் பழம் வரலாறை தெரிந்து கொண்டேன். என் கணவன் எங்கிருக்கிறான் என்று சொல்லுவாயா என்று கேட்க, சொல்கிறேன் என்று. அன்று ஒரு நாள் நீயும் உன் கணவன் ராகுலனும் சோலையிலே விளையாடி கொண்டிருந்த போது சாது சக்கரன் என்ற ஒருவன் வந்தான். ஆகாயத்து மார்க்கமாக வந்தான். அவனை நீ பார்த்தா அவன் உன்னை பார்த்ததும் கீழே இறங்கி வந்தான். யார் இவர்? முனிவர் நம்மளை பார்க்க இங்கு வருகிறாய் என்று நீ நாணத்தோடு அவன் அருகே சென்று பேச முனைந்தாய். நீ நாணப்பட்டதை பார்த்த உன் கணவர் ராகுலன் யார் இவன் என்று சத்தம் போட்டுக்கொண்டே உன் அருகே வர, அவசரப்பட்டு வாய்விடாதீர்கள், பேசாதீர்கள், அவர் முனிவர் சாபமிட்டிட போகிறார் என்று ராகுலனுக்கு புரிய வைத்து ராகுலனும் லட்சுமியும் அந்த முனிவருடைய காலிலே விழுந்து வணங்குகிறார்கள். ஐயா, உணவும் நீரும் எடுத்துட்டு வரவா என்று லட்சுமி கேட்க, மணிமேகலை என்கிற லட்சுமி கேட்க, சரி என்று முனிவரும் ஒத்துக்கொள்கிறார். அதே போல் அவர்கள் உணவு கொண்டு வந்து கொடுக்க உண்டு விட்டு, இந்த அறம் உன்னை காப்பாற்றும் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விடுகிறார். இப்போ பார்த்திங்கன்னா, மணிமேகலை, நீ பல அறங்களை செய்ததன் காரணமாகத்தான் இங்கு பிறந்திருக்கிறாய். மாதவியின் மகளாக பிறந்திருக்கிறாய். நீ ஆவலாக எதிர்பார்த்து கேட்டாயே உன் கணவன் யார் என்று. அன்று புவனத்தில் மலர் பறித்து கொண்டிருந்தாயே, உன்னை பார்க்க வந்தானே, அந்த உதயகுமாரன் தான் உன்னுடைய கணவன். உன் ஜென்மத்தில் அவன் ராகுலனாக உன் கணவனாக இருந்தவன் தான் இப்பொழுது உதயகுமாரனாக உன்னை மனைவியாக அடைய அந்த நோக்கத்தோடு உன்னை சுற்றி வருகிறான். இது தவறு இல்லையே, விதி, வேறு ஒன்றும் செய்ய முடியாது மலர்கொடி. ஆனால் நீ தவநிலையில் இருக்கிறாய். எது நடக்குமோ அது நன்றாக நடக்கும். எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். எதை பற்றியும் கவலைப்படாதே. நீ இந்த புத்தரை வழிபட்டு நீ செல்க. நான் உனக்கு மந்திரம் சொல்கிறேன். ஒரு 2 மந்திரம் சொல்கிறேன். ஒன்று, நீ உன் உருவத்தை நினைத்த உருவத்தில் மாற்றிக்கொள்ளலாம். அதே போல் ஆகாயத்தில் பறக்கும் சக்தியை உனக்கு வரும் என்று 2 மந்திரம் சொல்லிவிட்டு, நீ உன்னால் இந்த புகார் நகரமே புகழடைய போகிறது, உன் அறம் வளரப்போகிறது என்று சொல்லியவள் கொஞ்ச தூரம் சென்று திரும்பவும் ஏதோ நினைத்தவளாக, உனக்கு நீ எல்லா இடத்திலும் சென்று செயல்களை செய்ய போகிறாய். உனக்கு நினைத்த நேரத்தில் பசிக்கும், அந்த நேரத்தில் சாப்பிட இயலாது. அதனால் உனக்கு பசியே இல்லாமல் இருக்க நான் ஒரு மந்திரம் சொல்லுகிறேன் என்று மொத்தம் 3 மந்திரத்தை சொல்லிவிட்டு மணிமேகலா தெய்வம் சென்று விட்டாள். அதற்கு முன்பு உன்னுடைய மாதவியும் உன்னுடைய தோழி சுதமதியும் உடன் பிறந்த சகோதரிகள். அவர்கள் இருவரும் துச்சன் என்ற ஒரு மன்னனை 2 பேருமே திருமணம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இப்பொழுது விதிவசத்தால் நீங்கள் 3வரும் ஒரே இடத்தில் இருக்கிறீர்கள். இதுதான் நடந்தது என்று செய்தியை சொல்கிறாங்க. இதை கேட்ட மணிமேகலை மகிழ்ந்து மணிமேகலா தெய்வத்துக்கு விடை கொடுக்கிறாள். அடுத்து என்ன எபிசோடு வரப்போகிறது, அதில் என்ன கதை இருக்க போகிறது கேட்போம். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, சந்திப்போம்.